வியூவர்ஸ் வெல்கம் டு சமையல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி உருளைக்கிழங்குன்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கணும். சிப்ஸ் போடுற உருளைக்கிழங்குன்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிப்பு. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ரொம்பவே இப்போ ஸ்வீட் உருளைக்கிழங்குலாம் வருது பார்த்தீங்களா, அதிலலாம் கண்டிப்பாக வராது. அது நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். இப்போ இதை வந்து மேல் தோலை நல்லா நீங்கள் பீல் பண்ணி எடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் கண்டிப்பாக வேணும். இதுதான் 2வது டிப். ஏன்னா நல்லா உங்களுக்கு மெலிசாக உங்களுக்கு இந்த ஸ்லைசஸ் வரணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு சிப்ஸ் உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நிறைய 3 டைப் ஆஃப் உருளைக்கிழங்கெல்லாம் இருக்குது. நீங்கள் கேட்டு வாங்குறச்ச கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சிப்ஸ் போடுற உருளைக்கிழங்குன்னு நீங்கள் கேட்டு வாங்கணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நல்ல ரொம்ப தின்னாக வர ஸ்லைசரில் நீங்கள் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. நீங்கள் சீவி எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து 2 தண்ணியில் நீங்கள் வந்து அலசணும். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு, 2வது ஒரு வாட்டரில் நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சு நீங்கள் அலசி எடுக்கணும். இதுதான் செகண்ட் டிப். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை துணியில் நல்லா உணர்த்தி நீங்கள் வந்து எடுக்கணும். அது நல்லா ட்ரையாக இருக்கணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பாக வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அது. இந்த மாதிரி சிப்ஸ் போடுற உருளைக்கிழங்கு இல்லாமல் வேறு ஒரு கிழங்குல நீங்கள் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வராது. அதை நீங்கள் வாங்குறச்சே கொஞ்சம் கேட்டு வாங்கணும். இப்போ பாருங்கள், ஒரு வெள்ளை துணியில் நான் உணர்த்தியிருக்கேன். இப்போ நல்லாவே இது ட்ரையாக இருக்குது. இப்போ ஒரு தட்டில் எடுத்து நம்ம எண்ணெயில் பொரித்து நம்ம வந்து எடுக்கலாம். எண்ணெய் வந்து கண்டிப்பாக வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. டக்குன்னு உங்களுக்கு ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓரத்துலலாம் உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். கலர் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மிடில் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் வந்து பொரித்து எடுக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு முறுக்கெலாம் நம்ம எப்படி நம்ம பண்ணுறோம், ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு கிறிஸ்பாகிற வரைக்கும், அந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் பார்த்து நம்ம எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருத்து. இப்போ அதுக்கப்புறம் எண்டில் தான் நான் வந்து கொஞ்சமாக காரப்பொடியும் உப்பும் நான் தூவ போகிறேன். இந்த மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. இப்போ மேலுக்கு சால்ட்டும் காரப்பொடியும் தூவிக்கலாம். பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இஃப் சப்போஸ் நீங்கள் ஆற்றுல பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்னாப்ஸ் நீங்கள் ஃபோட்டோ வந்து எனக்கு எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்க மெயில் ஐடியில் கண்டிப்பாக அனுப்பி வைங்க. நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதை மறக்காதீங்க. இதே மாதிரி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.